நான் ஓட்டு போட்டேன். 18 வயசுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த 5 வருஷத்தில் நம்ம நாடை முன்னேற்றத்துக்கு மாற்றத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டோம். இதே மாதிரி கற்கால மனிதர்கள், ஆதிகால மனிதர்களிலிருந்து இன்றைக்கி நம்ம வாழ்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து மாறி இருக்குது, முன்னேறி இருக்குது. இந்த மாற்றம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கண்டுபிடிப்புகள், இந்த உலகத்தையே மாற்றி அமைத்த, இந்த உலகத்தையே உலுக்கிய பல முக்கியமான கண்டுபிடிப்புகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த சில கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். பட் அதுக்கு பின்னாடி நான் சொல்ல போகிற தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக இருக்கும். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜே.கே. ஃபயர், நெருப்பு. 17 லட்சம் வருடங்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னா மனிதன் வந்து நெருப்பை, கண்ட்ரோல்டு ஃபயரை வந்து கையாள ஆரம்பிச்சிட்டாங்க. 17 லட்சம் வருடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதன்னா கரெக்டாக இன்றைக்கி இருக்கிற ஹோமோ சேப்பியன்ஸ் கிடையாது, நமக்கு மூதாதையர் ஹோமோ எரெக்டஸ் மாதிரியான மனிதருக்கு ஆங்சஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கையாள ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நெருப்பை கையாளதுக்கு பிறகு தான் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்ற பழக்கம் வந்தது. இந்த சமைச்சு சாப்பிட்றதால தான் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 12லேருந்து 16 மணி நேரம் வந்து சாப்பாட்டுக்கு மட்டுமே வந்து நம்ம மூதாதையர்கள் செலவிட்டு இருந்தாங்க. அதாவது அதை சிங் பண்ணுறது, கறியை மாமிசத்தை நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். ஆனால் சமைச்சு சாப்பிட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நெருப்பை கையாண்டதுக்கு பிறகு நேரம் பாதியாக குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. பாதியாங்கிறத ஒரு 4-5 மணி நேரம் தான் வந்து சாப்பிட்றதுக்கே ஆச்சு. மீதி நேரத்தில் வந்து மற்ற வேட்டையாடுதலும் கலையிலையும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சது அப்போ தான். சரி, அப்போ இந்த ஃபுட் அப்படிங்கிறது சமைச்சு சாப்பிட்டது பிறகு பார்த்திங்கன்னா நம்ம மூளையில் நிறையா மாற்றம் வந்துச்சு. நம்ம மண்டையோடய பார்த்திங்கன்னா பெருசாக வளர ஆரம்பிச்சிது. மூளையோட அளவு அதிகமாகிறதுக்கு காரணமே இந்த சமைச்சு சாப்பிட்டது தான் அப்படிங்கிறாங்க. ஸோ நெருப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஆனால் அது டிஸ்கவரிங்கிறதால அதை ஓரம் கட்டிட்டு இன்வென்ஷன்ஸ்க்கு வருவோம். நம்பர் 12 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டூல்ஸ், அதாவது கற்கருவிகள் அப்படின்னு சொல்லலாம். கற்கருவிகள் பார்த்திங்கன்னா மனிதருக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்சஸ்டர்ஸ் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தோராயமாக அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் வருடங்களுக்கு, 33-35 லட்சம் வருடங்களுக்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா கற்கருவிகள் இருக்கிறதுக்கான சான்றுகள் நமக்கு நிறையா கிடைச்சிருக்கு. அந்த கற்கருவிகள் பார்த்திங்கன்னா கடைசி 5000 வருடங்களுக்கு முன்பு கூட அந்த கற்கருவிகள் நம்ம பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு ஆய்வுகள் சொல்லுது. இந்த கற்கருவிகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எலும்புகள், விலங்குகளுடைய எலும்புகளை தான் ஆயுதமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இது வந்து எனக்கு வந்து 2001 ஸ்பேஸ் ஒடிசி படத்தை வந்து ஞாபகப்படுத்துது. ஏற்கனவே நம்ம அதை பற்றி பேசியிருப்போம். 1968-69 மூன் லேண்டிங் நடக்குது. 68 பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி குப்ரிக் இயக்கிய ஒரு படம். ஃப்யூச்சரில் வருங்காலம் எப்படி இருக்கும், ஸ்பேஸ் ஷிப்லாம் எப்படி இருக்கும்னு அவர் அப்போவே கற்பனை பண்ணி ஒரு படத்தை எடுத்திருப்பார். அதில் ஒரு காட்சி வரும். அது என்னென்னா, எலும்பு, நம்ம ஆங்சஸ்டர்ஸ் வந்து மூதாதையர் என்ன பண்ணுவாங்க, மனிதன் பரிணமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலும்பு எடுத்து ஒரு உடைக்கிற ஒரு காட்சி வரும். அதுக்கப்புறம் அந்த எலும்பு அப்படி தூக்கி மேலே போடுவாங்க. அந்த எலும்பு மேலே போய் டக்குன்னு அது ஒரு ஸ்பேஸ் ஷிப்பாக மாறி காட்டுவாங்க. அப்படி ஸ்பேஸ் ஷிப் போகிறத காட்டுவாங்க. அதாவது ஒரு டிரான்சிஷன், மனிதன் பரிணமிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து மனிதன் பரிணமிச்சு அப்படியே ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுற அந்த ஷிப்பை காட்டுற அந்த ஒரு டிரான்சிஷன் 1 செகண்ட் தான் இருக்கும். அதில் அப்படியே நம்ம எப்படி இருந்து எப்படி வந்துட்டோங்கிறது 1 செகண்டில் காட்டுறது வந்து இதை எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த படத்துலையும் காமிச்சிருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காட்சி தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அப்படி நம்ம மூதாதையர்கள் பயன்படுத்தின அந்த எலும்பு மாதிரியான பொருட்களாக இருக்கட்டும், கற்கருவிகள், இதுதான் வந்து மிக முக்கியமான கண்டுபிடிப்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் நம்ம ஒரு காஃபி கப் எடுக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ஒரு கீபோர்டில் டைப் பண்ணுறது, மொபைல் ஆப்ரேட் பண்ணுறது, நம்மளுடைய விரல்கள் பயங்கரமாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு மூதாதையர்கள் எடுத்த கற்கருவிகளை பயன்படுத்தின விதம் தான் நம்ம கையோடைய ஷேப்பையே மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உணவு வேட்டையாடுறதுலேருந்து ஒரு கறி கிடைச்சா அந்த மாமிசத்தில் எலும்புலேருந்து சதையை பிரிக்கிறதுக்குன்னு அவங்க கற்கருவிகளை தான் பயங்கர ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணாங்க. எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான கற்கருவிகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அன்றைக்கி இருந்த நம்ம மூதாதையர்கள் சர்வைவல் ஆனதுக்கும் இன்றைக்கி நாம் இப்படி இருக்கிறதுக்கும் காரணம் பார்த்திங்கன்னா கற்கருவிகள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. அடுத்தது வீல்ஸ், சக்கரங்கள் முக்கியமானது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆச்சரியத்தை பாருங்கள், நம்ம பல லட்சம் வருடங்களுக்கு முன்பே நம்ம மூதாதையர்கள் வந்து நெருப்புலாம் கையாண்டு இருக்காங்க. ஆனால் வந்து சக்கரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னா கடைசி 5000 வருஷமாக தான் நம்ம வந்து சக்கரத்தை பயன்படுத்துகிறோம். கிமு 3500 அந்த ரேஞ்சில் தான் வந்து நமக்கு சக்கரங்கள் பயன்படுத்துறதுக்கான ஆதாரங்கள் கிடைக்குது. இது சுமேரியா நாகரிகமாக இருக்கட்டும், மெசபட்டோமியா, இங்கே இந்தியா, எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த கிமு 3500 தாண்ட மாட்டேங்குது. அப்போ அந்த டைமில் தான் நம்ம சக்கரத்தை பயன்பாடு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதில் ஆச்சரியம் என்னன்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி பிரான்ஸ் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து படகுலாம் கட்டி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இசைக்கருவிகள்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம நிறைய முன்னேறின காலத்துக்கு அப்புறம் தான் வந்து சக்கரங்கள் அப்படிங்கிறது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அப்போ என்ன, சக்கரம் மாதிரியான ஒரு அமைப்பே கண்டுபிடிக்கப்படலையா? ஆனால் இருந்திருக்கு. சக்கரம் மாதிரி உருளையான அமைப்புகள் இருந்திருக்கு. ஆனால் நிலையான ஒரு பாடியில் அதை அட்டாச் பண்ணி அதை ஒரு வண்டியாக மாற்றி அதை பயன்பாட்டுக்கு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பல ஆயிரம் வருஷங்கள் எடுத்துருக்குது. அப்போ ஏன் 5000 வருஷம் முன்னாடி தான் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னா, அந்த ஆக்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மைய அச்சு இருக்கு இல்லையா,
இல்லையா, அந்த சக்கரத்தோடு இணைச்சி அது பர்ஃபெக்டாக உட்காரணும். அந்த சக்கரத்தோட மையத்தில் பர்ஃபெக்டாக உட்கார வச்சு அதை வந்து அது ஒரு வண்டியாக மாற்றி, அதுக்கு முன்னாடி பயணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை மேலே உட்காந்து போகிறது இல்லை வேறு மாதிரியான நடந்து போகிற பயணங்கள்லாம் இருந்தப்போ அது ஒரு வண்டியாக மாற்றி அதை வந்து வண்டி கூட ஆட் பண்ணி குதிரை வண்டியாவோ மாட்டு வண்டியாவோ அப்படி பயன்பாட்டுக்கு வரும்போது தான் போக்குவரத்து வந்து அதிகமாகுது. நிறைய பொருட்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பொருட்கள் போகுது. இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேசிக் காரணமாக அந்த சக்கரம் இருந்திருக்கு. அதனால தான் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வர்த்தகம் வந்து கப்பல் படகை தாண்டி தரை வழியாக போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இந்த சக்கரம் இருந்திருக்கு. ஸோ சக்கரம் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகத்தையே மாற்றிருக்கிற, ஈவன் இன்றைக்கி வந்து ஃப்ளைட்டு கூட பார்த்திங்கன்னா அதுக்கு சக்கரம் பேசிக்காக இருக்கணும், லேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கோ. அந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இங்கே பெங்களூர்லையோ சென்னையிலையோ இங்கே இருக்கிற ஒரு சின்ன ரோஜா பூ பார்த்திங்கன்னா அது வதங்கிறதுக்குள்ளே கண்டம் விட்டு கண்டம் தாண்டி இன்னொரு நாட்டில் போய் அது சேல் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி போக்குவரத்து வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சக்கரங்கள். அடுத்தது காம்பஸ், திசை காட்டி. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா திரும்ப அந்த இடத்துக்கு கரெக்டாக வருவாங்களா அப்படிங்கிறது நிச்சயம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா காடாக இருக்கட்டும், அடர்ந்த காடாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கடல் பயணமாக இருக்கட்டும், போகிற இடத்துக்கு திரும்ப கரெக்டாக அதே இடத்துக்கு வரதுக்கான எந்த ஒரு சாத்தியமே அப்போ கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா நட்சத்திரங்களை வச்சு போவாங்க, நட்சத்திரங்களை வச்சு திசைகளை கண்டுபிடிச்சு போவாங்க. அதுவுமே சில பருவகாலங்கள் மாறிடுச்சு, ஒரு 5 மாதம் 6 மாதம் தாண்டிடுச்சு அப்படின்னா நட்சத்திரங்களோட அமைப்புமே வந்து கான்ஸ்டலேஷனில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக அதை பயன்படுத்த முடியல. நம்ம முன்னோர்கள் இப்போ சோழன் பரம்பரையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆமைகளை, கடல் ஆமைகளை பயன்படுத்தியிருப்பாங்க, டர்ட்டில் சொல்லக்கூடியது. அது சில பருவ காலங்களில் முட்டையிடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகும் வரும், அதோடைய போக்குவரத்தை பயன்படுத்திட்டு அது எப்படி கரெக்டாக அந்த இடத்துக்கு வருதுன்னுட்டு ஸோ ஆமைகளை பின்தொடர்ந்து போவாங்க வருவாங்க. சில முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா காக்காவை பயன்படுத்தினாங்க, காகங்கள். அதை வந்து கடல் பயணங்களுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க. ஏன் காக்கா அப்படின்னா மற்ற பறவைகளை விட அது ஈஸியாக கொஞ்சம் சர்வைவ் ஆகும், எந்த சாப்பாடு இருந்தாலும். இன்னொன்று நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பறவை, நிறையா இருக்கிற பறவை, அதை கொண்டு போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா கடலில் எங்கேயாவது ஒரு இடத்துல எப்படி போகிறது, எங்கே கரை இருக்குதுன்னு தெரியாத டைமில் அதை பறக்கிடுவாங்க. அது கரை இருக்க பக்கம் பார்த்து கரெக்டாக அது போக ஆரம்பிச்சிடும். அப்படி போக ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்த நோக்கி இவங்க போவாங்க. அதனால தான் அந்த தீவிலியோ இல்லை ஒரு கடல் சார்ந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து காக்கா வந்துச்சுன்னா ஓகே யாரோ விருந்தாடி வராங்க, நம்மளை தேடி ஒரு கப்பல் வருது, ஒரு படகு வருது அப்படிங்கிறதுக்காக தான் காக்கா வந்து கரைஞ்சா வந்து விருந்தாடிகள் வராங்கங்கிற கான்செப்ட் தான் அப்படி தான் உண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிஞர்கள் சொல்கிறாங்க. இயற்கையாகவே பறவைகளுக்கு பார்த்திங்கன்னா காந்தப்புலத்தை ட்ரேஸ் பண்ணக்கூடிய, நம்ம பூமியோட காந்தப்புலத்தை வச்சு திசையை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பறவைகளுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா சென்சார் இருக்குது, நமக்கு அது கிடையாது. ஸோ அதை பயன்படுத்தி அந்த திசைகளை பயன்படுத்திச்சு, அந்த பறவைகளை பயன்படுத்தி நம்ம முன்னோர்கள் சரியான திசையை பயணித்தாங்க. 11ஆவது நூற்றாண்டில் தான் சைனாவில் முதல்ல காந்தத்தை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. லோட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையாகவே ஒரு கல்லில் வந்து காந்தத்தன்மை இருக்கும், அது லோட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான இன்றைக்கி இருக்கிற காந்தம் மாதிரி இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு காந்தமாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் இருக்காது. அதை வந்து ஒரு ஸ்பூன் மாதிரி அமைப்பில் செஞ்சு ஒரு ஃப்ளாட்டான இடத்துல வச்சு அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இது வந்து காந்தம் திசை காட்டும் அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஜோசியம், இந்த மாதிரியான மாந்திரிகம், இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. சில டைம் வந்து மைனிங், எங்கே சுரங்கம் தோன்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பிறகு 12ஆவது நூற்றாண்டில் தான் அதோடைய பயன்பாடு அதிகரிச்சுது. அது வந்து காந்தமாக திசை காட்டும் கருவியாக மாறினது பார்த்திங்கன்னா 12ஆவது நூற்றாண்டு. அப்போ தான் நிறையா பேர் அந்த காம்பஸோட துணை கொண்டு நிறைய இடத்துக்கு பயணம் செஞ்சாங்க, சேஃபாக திரும்ப ரிட்டர்ன் ஆனாங்க. எந்த இடத்துக்கு போனமோ நம்மளால் உறுதியாக அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறத அந்த காம்பஸ் தான் உறுதி பண்ணிச்சு. அந்த கடல் வழி பயணங்கள் நிறையா ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து மேப்புகளுடைய அமைப்பு மாறிச்சு. நம்ம உலகமே எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த மேப் ஸ்ட்ரக்சருங்கிறது நம்ம ஓரளவு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சதெல்லாம் இந்த காம்பஸ் வந்ததுக்கு பிறகு தான். ஸ்டீம் இன்ஜின், நீராவி. ஸோ இந்த நீராவி அப்படிங்கிற கான்செப்ட் புதுசு கிடையாது. பழங்காலத்துலேருந்து அலெக்சாண்ட்ரியா பீரியட்லேயே வந்து இந்த ஸ்டீமை பயன்படுத்தி சின்ன சின்ன டாய்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. பட் அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற பயன்பாட்டு முறை வந்து 1712 ஜேம்ஸ் வாட் அப்படிங்கிறவர் தான் வந்து நிறைய ஸ்டீம் கான்செப்ட்ஸ்லாம் பயன்படுத்தி ஒரு ஸ்டீமை வந்து ஒரு ப்ரெஷராக கரெக்டாக அது எப்படி பயன்படுத்துறதுங்கிற அந்த ஸ்டீம் இன்ஜினை வந்து டிசைன் பண்ணுறார். பிறகு தாமஸ் நியூகமேன் அப்படிங்கிறவர் தான் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டீம் இன்ஜினை பேஸ் பண்ணி ஒரு ஒர்க்கிங் அப்ளிகேஷனை உருவாக்குறார். இதை பயன்படுத்தி 1700களோட முடிவுகளில் 1800களோட ஆரம்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புது கண்டுபிடிப்புகள் வருது. ஸ்டீமை பயன்படுத்தி ஸ்டீம் இன்ஜின் ஷிப்ஸ் பார்த்திங்கன்னா வருது. அப்புறம் ஸ்டீம் இன்ஜினை பயன்படுத்தி ட்ரெயின்ஸ், அதுக்கு முன்னாடிலாம் ட்ரெயின் ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா குதிரைகளை கட்டி ஓட்டுவாங்க வண்டியை, இல்லை மற்ற மிருகங்களை கட்டி ஓட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு இன்ஜின் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி ஸ்டீம் இன்ஜின்ஸ்லாம் அப்போ தான் உருவாகுது. உங்களுக்கே தெரியும், தொடர் வண்டி ட்ரெயின்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த உலகம் எவ்வளோ கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறதும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி வந்து அதே 1800களில் அதை வந்து இந்தியாவில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மொபிலிட்டி மாறுது, நம்மளுடைய போக்குவரத்துங்கிறது இன்னும் அதிகமாகுது. சக்கரத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஸ்டீம் இன்ஜின்ஸ் தான் இன்னும் போக்குவரத்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபோர்டு மாதிரியான பெரிய பெரிய கார் கம்பெனிகள்லாம் ஆரம்பத்தில் ஸ்டீமை தான் பயன்படுத்தினாங்க, இந்த ஸ்டீம் இன்ஜினை தான் பயன்படுத்தினாங்க. பட் உட்காந்து போகும்போது ரொம்ப சூடாக இருக்கும் இன்ஜின் மேலே உட்காருங்கிறதால தான் பிற்காலத்தில் அது வந்து வேற ஒரு ஃபியூல் கன்சப்ஷனாக மாறிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டீம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற ஆட்டோமொபைலுக்கு அடித்தளம் போட்டது இந்த ஸ்டீம் இன்ஜின் தான். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இன்றைக்கி எல்லா தொழிற்சாலைகள் எங்கே பார்த்தாலும் ஸ்டீம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக நம்ம ஸ்டீமை சொல்லலாம். பிரிண்டிங் ப்ரெஸ் யோசிச்சு பாருங்கள், ப்ரெஸ்ஸே இல்லை, நம்ம வந்து ஒரு பிரிண்டே பண்ணலன்னா எப்படி நமக்கு நாலேஜ் ஷேர் ஆகும்?
என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, நான் உங்கள்கிட்ட கடத்தணும், எப்படி சொல்ல முடியும்? ஆரம்ப காலத்தில் வாய் வழியில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கடத்தினாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஜெயமோகன் ஒரு இதில் எழுதியிருப்பார், இந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 700-800 வருடங்களுக்கு முன்பு, இல்லை அதிகபட்சம் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு இந்தியா முழுக்கவே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அந்த கருத்து தெரிஞ்சிருது. ஆனால் எவ்வளோ காப்பீஸ் இருந்ததுன்னா எழுத்துப்பூர்வமாக வந்து 200க்கும் கம்மியான காப்பீஸ் தான் இருந்தது அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்தியா ஃபுல்லாக ஒரு விஷயம் வந்து 200 காப்பிக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னா அது வாய்மொழியாக தான் பரவுச்சு. அப்படி இந்த மாதிரி நாலேஜ் ஷேரிங்க்கு அப்போ அதிகமாக வாய்மொழி இருந்தப்போ அதை வந்து ஒரு எழுத்து வடிவில் மாற்றி, அதுக்கு முன்னாடி கல்வெட்டுகள் இருந்தது, தோளில் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் நிறைய காப்பீஸ் எடுத்து நிறைய பேருக்கு போகாது. வெகுஜனத்துக்கு எல்லாருக்கும் ஒரு காப்பி இந்த மாதிரி ரொம்ப வேகமாக பரவுனது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கு அப்புறம் தான். இது எப்போ நடந்ததுன்னா 11ஆவது நூற்றாண்டிலே பார்த்தீங்கன்னா சைனாவில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுங்கிற மாதிரிலாம் கண்டுபிடிச்சாங்க. பட் ரொம்ப ஸ்டாட்டிக்காக ஆரம்ப நிலையில் இருந்தது. அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி தான் 15ஆவது நூற்றாண்டில், எவ்வளோ கேப் பாருங்கள், 15ஆவது நூற்றாண்டில் 1440களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜொஹானஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு மூவபிள் பிரிண்டிங், நிறைய எழுத்துக்களை வச்சு இப்போ இருக்கிற அதுக்கான அடித்தளத்தை அமைச்சவர் அவர் தான். ஸோ இந்த பிரிண்டிங் வந்ததுக்கப்புறம் தான் 1400களில் இந்த பிரிண்டிங் அப்படிங்கிறதும், காகிதத்தில் பிரிண்ட் பண்ணுறது, அப்புறம் நிறைய தோலில் பிரிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய காப்பீஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. நாலேஜ் ஷேரிங் ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆச்சு. நம்ம இதுக்கப்புறம் எல்லாமே பேப்பரில் நிறைய பேருக்கு சேரும்பொழுது மனப்பாடம் பண்ணுறதோ வாய் வழியை தாண்டி ஒரு உறுதியான ஒரு விஷயமா, காது வழியாக கேட்கும்போது செய் வழியாக கேட்கும்போது நிறைய விஷயங்கள் திருச்சி போயிடும் இல்லையா? ஆனால் எழுதுனதுக்கு பிறகு அது ஒரு உறுதி செய்யப்பட்டதாக மாறினதுக்கு காரணம் வந்து இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கு அப்புறம் தான். இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஃபேக் நியூஸஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சது வந்து, இல்லை திருச்சி சொல்லப்பட்டதெல்லாம் குறைஞ்சது வந்து இந்த பிரிண்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் பாருங்கள், 1400களிலே இது வந்தது, 1500களிலே கோவாவில் வந்து முதல் பிரிண்டிங் ப்ரெஸ் இந்தியாவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்டிங் ப்ரெஸ் இந்தியாவுக்கு முதல்ல வந்துருச்சு. அப்புறம் தான் சில நாடுகளுக்கெல்லாம் போச்சு. ஸோ அவ்வளோ விஷயங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இருந்தது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட முக்கியமான சோர்ஸ் வந்து புக்ஸாக இருக்குது. ஸோ இன்றைக்கும் பிரிண்டிங் அப்படிங்கிறது இன்றியமையாததும் மிக மிக இந்த நாலேஜ் ஷேரிங்க்கும் பார்த்திங்கன்னா உலகத்துக்கு நாலேஜ் இவ்வளோ கிடைச்சதுக்கு முக்கியமான காரணமாக பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை நம்ம சொல்லலாம். எலக்ட்ரிசிட்டி, ஸோ மின்சாரம், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரான் அப்படிங்கிற அந்த பேசிக் அந்த எலக்ட்ரான்லேருந்து தான் மெயினான வார்த்தை. ஸோ இந்த எலக்ட்ரானை பற்றி பழைய கிரேக்கர்களாக இருக்கட்டும், இந்தியர்கள், சீனர்கள், இவங்க எல்லாருக்குமே அதை பற்றிய புரிதல் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எப்படின்னா இப்போ கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல, நம்ம தலையில் எண்ணெயை தேய்ச்சிட்டு பலூன் மேலே வச்சா ஒட்டுறது, இந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா உள்ளன் கிளாத்தில் தேய்ச்சிட்டு இப்படி ஒட்டினா அந்த எலக்ட்ரானோடைய ஷிஃப்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்காங்க. அப்போ வந்து இந்த பறவையோட இறகுகள்லாம் அதுக்கு மூவ் ஆகிறத பார்த்துருக்காங்க, உள்ளன் கிளாத் இது மாதிரிலாம். அப்போ இது என்னவோ இருக்குது அப்படின்னு தெரியுமே தவிர இதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரான்களோட மூவ்மெண்ட்டுங்கிறத அப்போ அவங்க புரிஞ்சிக்கல. 1752 பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பட்டம் விடுறார். பட்டத்தோட முனையில் கீழே வந்து ஒரு சாவியை வச்சு இடி அடிக்கும் போது அந்த க்ளவுட்ஸில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி வந்து கீழே எடுத்துகிட்டு வந்து அந்த சாவி தொடும்போது எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறத நிரூபித்து காட்டுறாரு. இதை வச்சு இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு பேஸானது வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லினோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான். இதை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணுறாரு, இடிதாங்கிகளை பயன்படுத்துகிறார். நிறைய இடத்துல இடிதாங்கிகளை நிறுவுறார். ஆனால் அந்த நாட்டு அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இடி அப்படிங்கிறது கடவுளுடைய ஒரு இயற்கையான ஒன்று, அதை நம்ம வந்து தடுக்கக்கூடாது, அதை வாங்கி நம்ம பூமிக்கெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் எழுது. பிறகு இந்த எலக்ட்ரிசிட்டியோட பயணத்தில் 1800 அலெக்சாண்ட்ராவுடைய இந்த பேட்டரி இன்வென்ஷன், அதாவது ஒரு கரண்ட்டை வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணிட்டு திரும்ப யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பேட்டரியோட இன்வென்ஷன் வருது மிக முக்கியமான ஒன்று. ஆசிடை பயன்படுத்தி கெமிக்கல் ரியாக்ஷனை உண்டாகி அதை உலோகத்தில் கடத்துறதன் மூலமாக எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம கரண்ட்டை உண்டாக்க முடியும் அப்படிங்கிற பேட்டரியோட கான்செப்ட் வந்து உண்டாகுது. மனித குலத்திலேயே முதல்ல ஒரு மின்சாரத்தை, ஒரு சக்தியை ஸ்டோரேஜ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா அந்த பேட்டரி அமையுது. இது நிறைய முக்கியமான கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக இருக்குது. அது என்னென்னா அடுத்து பார்க்கலாம். உலகையே திருப்பி போட்ட முக்கியமான 12 கண்டுபிடிப்புகளில் வெறும் 6 மட்டும் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். மீதி 6 என்ன அப்படிங்கிறத பார்ட் 2ல் பார்ப்போம். இந்த பார்ட்டில் எது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படிங்கிறதும், அடுத்த பார்ட்டில் என்ன கண்டுபிடிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிற கெஸ்ஸையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.